சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெறும் 48வது புத்தக கண்காட்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன், புத்தக கண்காட்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். அவருடன் இந்த விழாவில் யாரெல்லாம் பங்கேற்றார்கள், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கிருஷ்ணவேணி, இந்த புத்தக வாசிப்பாளர்களுக்கு சென்னையில் பொறுத்தவரையுமே வருடம் புத்தக கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இன்று புத்தக கண்காட்சி, அதாவது 48வது புத்தக கண்காட்சியானது சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் இன்று மாலை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அன்பில் மகேஷ் அமைச்சர் உள்ளிட்டோர் தொடங்கி வைக்க உள்ளனர். அதன் தொடர்ச்சியாக இந்த புத்தக கண்காட்சி பொறுத்தவரையுமே அடுத்த 18 நாட்களுக்கு நடைபெற உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புத்தக கண்காட்சி பொறுத்தவரையுமே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை படிக்கக்கூடிய அனைத்து வகையான புத்தகங்களும் ஒரே நாளில் கிடைக்கும் விதமாக தற்போது அதற்கான ஏற்பாடுகளானது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இன்னும் சற்று நேரத்தில் இந்த புத்தக கண்காட்சியானது தொடங்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் முழுவதுமே தற்போது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த புத்தக கண்காட்சியை பொறுத்தவரையுமே 18 நாட்கள் ஜனவரி மாதம் வரை நடைபெற உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சாதாரண நாட்கள், அதாவது வேலை நாட்களில் மதியம் 2:30 மணி அளவில் இருந்து இரவு 8:30 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த சனி மற்றும் ஞாயிற்று விடுமுறை கிழமைகளில் காலை 11:30 மணி அளவுக்கு தொடங்கி இரவு 8:30 மணி அளவில் தொடர்ந்து நடைபெற இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து வகையான புத்தகங்களுமே 10% தள்ளுபடி விதத்தில் தான் இந்த புத்தகங்கள் வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு வகையான புத்தகங்கள், அதாவது குழந்தைகள் படிக்கக்கூடிய அனைத்து புத்தகங்களும் பெரியவர்கள் படிக்கக்கூடிய அனைத்து புத்தகங்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் விதமாக இந்த புத்தக கண்காட்சியானது நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக வருடம் சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் புத்தக கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் தான் 48வது புத்தக கண்காட்சியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிற காட்சியானது நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஜெகப்பிரியன் காண்பித்து வருகிறார். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சிக்கு பொறுத்தவரையுமே பார்த்தால் இங்கே இருக்கக்கூடிய பார்க்கிங் வசதி, அதாவது இங்கே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னை மட்டும் இருக்கக்கூடிய இந்த அருகில் இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருமே இந்த புத்தக வாசிப்பாளர்கள் தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்குவதற்காக இந்த பகுதியில் வருவதற்கான காரணம் இருப்பதனாலும் அந்த பல்வேறு இடங்களில் போக்குவரத்து வசதிகள் இருக்கிறப்பாகவும் பார்க்கிங் வசதிகளும் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புத்தக கண்காட்சிக்குள் நுழைவதற்கு 8 நுழைவு வாயில்கள் தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. 4 வெளியேறக்கூடிய பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சி இங்க 900 ஸ்டால்கள், அதாவது 900 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு அரங்குகளிலுமே 300 முதல் 400 வரை, அதிகபட்சமாக 500 புத்தகங்கள் வரை அடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த 900 ஸ்டால்களும் தற்போது இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நுழைவாயில் காட்சிகளை பார்த்தாலே போதும், இந்த மதுரை ஜல்லிக்கட்டு என்றாலே தமிழகத்தின் பாரம்பரியத்தை குறிக்கும். அந்த வகையில் கடந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் ஜல்லிக்கட்டுக்கு என தனி ஒரு அரங்கம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதனுடைய உட்புற பார்வைக்காக இந்த முதல் பார்வை பார்த்தோம் என்றால் அதனுடைய டெக்கரேஷன் முழுவதுமே சிறப்பான முறையில் தற்போது இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டுக்கு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு இந்த காலை அடக்கும் விதமாக அந்த புகைப்படங்கள் கூட இந்த பட்டயத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இன்று மாலை தொடங்க இருக்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சி பொறுத்தவரையுமே தற்போதே பொதுமக்கள் இந்த புத்தக கண்காட்சியில் தொடர்ந்து தங்களுக்கு தேவையான புத்தகங்களை பார்த்து வருகின்றனர். இன்னும் ஒரு மணி நேரத்தில் இந்த புத்தக கண்காட்சியை துணை முதல்வர் தொடங்கி வைக்க இருக்கும் நிலையில் பொதுமக்கள் இங்கிருந்தே தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்குவதற்கான முறையில் தற்போது சீர்வாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இந்த புத்தக கண்காட்சி மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த சிறப்பு போட்டி, பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, தினமும் கலை சார்ந்த நிகழ்ச்சிகள், பல்வேறு நிகழ்ச்சிகளும் தற்போது இந்த இடத்தில் நடைபெற இருக்கிறது. அது மட்டுமின்றி இங்கே இருக்கக்கூடிய இன்று முதல் 18 நாட்களுக்கு சிறப்பு கண்காட்சியும், மேலும் இந்த சிறப்பு போட்டி, அப்புறம் இந்த ஓவிய போட்டி போன்ற பல்வேறு திறமைகளை, அதாவது குழந்தைகள் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு சிறப்பு போட்டிகளும் விளைவித்து அதற்கு பரிசுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புத்தக கண்காட்சியானது நடைபெறக்கூடிய நிலையில் பொதுமக்களுக்கு உணவு கேட்க வகையில் கூட ஒரு 10க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைத்து அங்கு உணவுகள் கூட வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த புத்தகங்கள் பொறுத்தவரையுமே 50 ரூபாய் முதல் தொடங்கி 700, 800, 1000 ரூபாய் வரை, அதிகபட்சமாக 2000 ரூபாய் வரை கூட இந்த புத்தகங்கள் விற்பனையானது இருக்கக்கூடிய நிலையும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் தொடர்ந்து இந்த புத்தக கண்காட்சி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த புத்தக வாசிப்பாளர்கள் மேலும் 2 நாட்கள் இந்த புத்தக கண்காட்சி நீடிக்க வேண்டும் என ஒவ்வொரு நாள் கோரிக்கையை வைத்து வரக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு மட்டுமே 18 நாட்கள், அதாவது கடந்த முறை பார்த்தோம் என்றால் 15 முதல் 16 நாட்கள் நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு பார்த்தால் 18 நாட்கள் தொடர்ந்து இந்த புத்தக கண்காட்சியானது நடைபெற இருக்கக்கூடியது. அதன் தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளும் தற்போது இந்த பகுதியில் தீவிரமான முறையில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உணவுப் பொருட்கள், இந்த தண்ணீர் போன்ற அடிப்படை தேவையான கழிவிடங்கள் போன்ற பல்வேறு வசதிகளும் தற்போது இந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் துணை முதல்வர் இந்த கண்காட்சியை தொடங்கி வைக்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி.